நேர்மையான நாணயமான முதலமைச்சராக இருந்தால் நேற்றே ராஜினாமா செய்து ஓடி இருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தமிழ்நாடெங்கும் போராட்டம் நடந்த பொழுது ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று பேசியவர்கள் அவர்கள். கனிமொழி இருக்கிறாரே, தமிழ்நாட்டில் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்று பேசினார். எங்க போச்சு அந்த பேச்செல்லாம்? இன்னைக்கு உதயநிதி பேசினார், இன்னைக்கு எங்க போச்சு அதெல்லாம்? ஆட்சிக்கு வந்த பிறகு லட்ச லட்சமா உங்களுக்கு வருமானம் வந்தோன்னு அன்னைக்கு பேசின பேச்செல்லாம் மாறி போச்சா? இன்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு 60,000 கோடி ரூபாய், எவ்வளவு கோடி? 60,000 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் சேல்ஸ் ஆகுது. ஒரு மாசத்துக்கு 5,000 கோடி ரூபாய். நாங்கள் ஒரு சேகரித்த புள்ளி விவரத்தின்படி 2,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் குடித்து தீர்க்கிறீர்கள் என்று தெரியாது. அவர்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தா இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கிறது? நீ குடிக்கிறியா? உன் பிள்ளை குடிக்கிறானா? உன் பேர பிள்ளை குடிக்கிறானா? குடிக்கிறது எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய பெற்றோர்களும் தானே குடிக்கிறாங்க. அதனால எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்க 2026 நீங்க மதுக்கடைகளை மூடாமல் இனிமேல் ஒரு பகுதி கூட உள்ள நுழைய முடியாது. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சரையும் உள்ள விட மாட்டோம். ஏன்னா நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிற, எடுத்துப்பார். எந்த வாக்குறுதி நீ காப்பாத்திக்கிற? நீ சொல்ல மதுவால் இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் சொன்னீங்கல்ல. கொரோனா இருக்கிற காலத்தில் கூட நீ போராட்டம் நடத்தினீங்க இல்லையா? நீங்கள் வாழ்வதற்காக இந்த சமுதாயம் அழிந்து கொள்ள வேண்டுமா? எதற்காக இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறீர்கள்? ஆயிரக்கணக்கான கிராமங்களை, நம்முடைய தேவேந்திர சமுதாயத்தை தாய்மார்கள் மட்டுமல்ல, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிராமங்கள் தோறும் செல்லுகின்ற பொழுது பெண்கள் எல்லாம், அது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எல்லாரும் ஒரே குரல், மதுக்கடைகளை மூடுங்கள் என்பதுதான். இத்தனை பெண்கள் மதுக்கடைகள் மதுவுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய குடும்பத்துடைய நலன் ஒன்று மட்டும்தான் உனக்கு முக்கியமா? உலகத்தில் இது போல எத்தனையோ ஆட்சியாளர் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள். அதே போன்ற நிலை தான் உனக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற திமுக பல காரணங்களுக்காக இந்த கட்சி தோற்கடிக்கப்படணும். இவங்க என்னெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்தாங்க? 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் என்ன பேசினாங்க? எங்களுக்கு நீங்கள் எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுங்கள், வந்தவுடன் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். நான் கூட நீட் தேர்வுக்காக ஆதரவு கொடுத்த போது நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கூட, ஐயா ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறீர்கள் என்று சொன்னீர்கள் சொன்னார்கள். அப்படி கேட்டிருக்கிறாங்க, எல்லாரும் ஆதரிக்கிறாங்க, நீங்க எதுக்குறீங்கன்னு. நான் இன்னைக்கு கேட்கிறேன், இந்த நீட் தேர்வு வந்ததுனால நம்முடைய ஏழை பிள்ளைகள் படித்து இன்னைக்கு மருத்துவர் ஆகலையா? யாருக்கு என்ன பாதிப்பு விட்டது? நான் பல நேரங்களில் நான் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள் கூட புரிந்து கொள்வதே இல்லை. அதே தான் மாதிரி தான் உள்ளிடுதல் வந்த போது கூட, ஏன் அவங்களுக்கு 3% கொடுக்கறத தலைவர் எதுக்கிறாருன்னா நம்முடைய அரசாங்கத்தினுடைய ஊழியர்களே நம்மளை கேட்டான், புரிஞ்சுக்காம. டேய், நான் 3% எதுக்கலீடா, மீதி இருக்கிற 15% அவனுக்கே கொடுக்கறதுக்கு ஒரு சட்டம் போட்டிருக்கிறான்டா, முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் என்ற அடிப்படையில். அதை எப்பொழுது புரிந்து கொள்கிறார்கள்? இப்பொழுதுதான் புரிந்து கொண்டு வருகிறார். திமுக அந்த கடந்த இத்தனை 10 வருஷத்துல சொன்ன ஏதாவது ஒன்று உண்மையா இருக்கு சொல்லுங்க. நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க, ஆட்சிக்கு பண்ணியா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களே, நீங்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து என்ன செஞ்சீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போடணும்னு சொன்னியா இல்லையா? நீட் தேர்வு இதுக்கு ஏன் முதல் கையெழுத்து போடல? மீண்டும் உனக்கு எதுக்கு ஆட்சி? எல்லாம் கடைசியா இந்த SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் கூட, இது கூட மத்திய அரசு எல்லாருடைய வாக்காளருடைய எல்லாம் ஒழிச்சு போடுவாங்கன்னு பொய் பிரச்சாரம். எல்லாமே பொய் பிரச்சாரம், எதுவும் உண்மை பேசுறதே கிடையாது. எத்தனை பேருடைய வாக்காளருடைய உண்மையான வாக்காளருடைய பெயர் நீக்கிக்கிறாங்க? அப்போ இந்த திமுக தங்களுடைய சுயநலத்துக்காக எல்லா காரியம் தப்பு பண்ணுறோம். அதே மாதிரி தான் எங்கள் திருப்பரங்குன்றத்தில்
எங்கள் திருப்பரங்குன்றம் அது முருகனுடைய இருப்பிடம், முருகனுடைய இருப்பிடம். திருப்பரங்குன்றம் மலை இருந்த காலத்திலிருந்து முருகுக்கிறான், முருகர் இருந்த காலத்திலிருந்து திருப்பரங்குன்றம். அங்கே ஒரு விளக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு. ஒரு விளக்கு ஏற்றின இன்னும் குறைஞ்சு போச்சு. முடியா 144 தடை. அங்கே யாரும் எதுக்கவே இல்லை. அந்த விளக்கு போட்டவங்க போய் 4 பேர் போய் விளக்கு ஏற்றி வச்சாங்கன்னா அது செய்தியாக எல்லாம் போயிருக்கும். இன்னைக்கு கீழே இன்னும் ஒரு நீதிபதி உத்தரவு கொடுத்து 2 நீதிபதிகளும் நீ அரசியல் நோக்கத்துக்காக இதை தடுத்து நிறுத்தியிருக்கிறாய் என்று உன்னை குற்றம் சுமத்தக்கூடிய அளவிற்கு நீ தவறிழைக்கிற. ஒரு உண்மையிலே நேர்மையான நாணயமான முதலமைச்சராக இருந்தால் நீ நேற்றே ராஜினாமா செய்து ஓடி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி போக மாட்டார்கள். 2026 புதிய தமிழகத்தாலும் தேவேந்திர மக்களாலும் அவர்கள் டெபாசிட் வாங்க கூட முடியாமல் தோற்கடிக்கப்பட்டு ஓடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.